Decode the World Unfiltered. இரண்டு செய்திகளை இன்றைக்கி நம்ம டீகோட் பண்ண இருக்கிறோம். இதில் முதல் செய்தியாக காசாவை நோக்கி பயணப்படக்கூடிய தி குளோபல் சுமிட் ஃப்ளோட்டில்லா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். காசா மீதான இஸ்ரேலிய முற்றுகையை முறியடிக்கக்கூடிய நோக்கத்தோடு புறப்பட்டிருக்கிறது தான் இந்த குளோபல் சுமிட் ஃப்ளோட்டில்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். உயிரை பணயம் வைத்து பாலஸ்தீனியர்களுக்கு உதவணும் அப்படின்னு கடல் மார்க்கமாக பல நாடுகளிலிருந்து செல்லக்கூடிய சிறிய படகுகளுடைய கூட்டமைப்பு தான் த குளோபல் சுமிட் ஃப்ளோட்டில்லா அப்படிங்கிற அமைப்பு. சின்ன சின்ன படகுகளோட அல்லது சிறிய கப்பல்கள் அப்படின்னு சொல்லலாம், மொத்தமாக சேர்ந்து இப்போ பயணப்பட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய காசா மக்களுக்கு உணவு, மருந்து, அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் போன்ற மனிதாபிமான உதவிகளை மக்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படகுகளின் கூட்டமைப்பினுடைய முதன்மை நோக்கமாக இருக்குது. இந்த முயற்சியை வன்முறையற்ற நேரடி நடவடிக்கை அப்படின்னு இந்த குளோபல் சுமிட் ஃப்ளோட்டில்லாங்கிற அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் விளக்குறாங்க. காசாவில் மனிதாபிமான உதவிகளுக்கான ஒரு வழியை உருவாக்கி மக்களுடைய துயரங்களை உலகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்கிறாங்க. இந்த குளோபல் சுமிட் ஃப்ளோட்டில்லா பயணத்தில் 44 நாடுகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட கப்பல்களில் ஆயிரக்கணக்கானோர் பயணிக்கிறாங்க. இந்த சிறிய கப்பல்களில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. உலக வரலாற்றில் மிகப்பெரிய கப்பல் அணிவகுப்பாக இந்த குளோபல் சுமிட் ஃப்ளோட்டில்லாவை பார்க்குறோம். காலநிலை ஆர்வலர் கிரெட்டா துன்பெர்க், அதே போல் ஐரிஷ் நடிகர் லியாம் கன்னிங்ஹாம், நெல்சன் மண்டேலாவுடைய பேரன் கோசி ஸ்வெலிக்வேலி மண்டேலா அப்படின்னு ஒருத்தர், இவங்க எல்லாம் சேர்ந்து இதில் பயணப்பட்டுருக்காங்க. ஃப்ரான்ஸ் எம்பிக்கள் மேரி மெஸ்மியர் அப்படின்னு ஒருத்தங்க, அதே போல் ரிமா ஹாசன், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், கல்வியாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இதில் பயணப்படுறாங்க. கடற்படையினரும் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சமூக ஆர்வலர்களுடைய படை அப்படின்னு இந்த படையை சொல்லலாம். அவங்க தான் இந்த பயணத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த கப்பல் படை ஆகஸ்ட் இறுதியில் ஜெனோவா, பார்சிலோனா, கட்டானியா, அது மட்டும் இல்லாமல் துனிசியா உள்ளிட்ட பல்வேறு துறைமுகங்கள்லேருந்து புறப்பட தொடங்குச்சு. இந்த கப்பல்கள் மத்திய தரைக்கடல் வழியாக பயணித்து சர்வதேச கடற்பகுதியில் இணைந்து காசா பகுதியை அடையும். இதான் திட்டம். இந்த குளோபல் சுமிட் ஃப்ளோட்டில்லாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃபேமிலி மற்றும் ஆல்மா அப்படிங்கிற 2 கப்பல்கள் துனிசியாவுடைய கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த போது ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகின. தாக்குதலில் கப்பலில் நீர் சுத்திகரிப்பு, எரிபொருள் அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் என்ஜின்கள்லாம் சேதமாயிடுச்சு. இப்போ கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு ஃப்ளோட்டில்லாவுடைய அமைப்பாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த தாக்குதல் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணையை துனிசிய அரசாங்கம் தொடங்கி இருக்குது. இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து எந்தவித கருத்தையும் இதுவரைக்கும் சொல்லலை. இந்த திடீர் தாக்குதல் காரணமாக கப்பல்கள் சரி செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதுனால ஃப்ளோட்டில்லாவுடைய பயணம் தாமதமாச்சு. இந்த கப்பல்களை இஸ்ரேல் எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. முதல்ல கப்பல்களை தடுத்து நிறுத்த முயற்சிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இதுவே இஸ்ரேல் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அணுகுமுறையாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. மத்திய தரைக்கடலில் சர்வதேச எல்லையில் கப்பல்கள் நுழையும் போதே இஸ்ரேலிய கடற்படை அவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கப்பல்களை சுற்றி வளைத்து மேற்கொண்டு பயணம் செய்ய முடியாதபடி தடுத்து நிறுத்தத்துக்கான வியூகங்களை வகுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுத்து காசாவுக்குள்ள நுழையாம வேறு துறைமுகங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படும் அப்படின்னும் ஒரு சிலர் பார்க்குறாங்க. எச்சரிக்கைகளை மீறி கப்பல்கள் காசா பகுதிக்குள்ள நெருங்கினா இஸ்ரேலிய கடற்படை கப்பல்களுக்குள்ள நுழைந்து அவற்றை கைப்பற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கு பிறகு கப்பலில் இருக்கக்கூடியவங்களை கைது செய்து கப்பல்களை இஸ்ரேலினுடைய அஷ்தோத் அப்படிங்கிற துறைமுகத்திற்கு திசை திருப்பி விடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இதெல்லாம் பார்வையாக இருக்குது. ஆனால் இந்த கப்பல் அணிவகுப்பில் போகிறவங்கலாம் எப்படியாவது நம்ம காசாவுக்கு போய் மக்களுக்கு உதவி செய்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட பயணப்பட்டு இருக்கிறாங்க. கப்பலில் இருக்கக்கூடிய நிவாரணப் பொருட்களை இஸ்ரேலிய அதிகாரிகள் காசாவுக்கு அனுப்புவதாக உறுதியளிப்பார்கள். ஆனால் அந்த உதவிகள் முழுமையாக சென்றடைவதில்லை அப்படிங்கிறதா ஆர்வலர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன்னா இதுவரைக்கும் அப்படிதான் இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பெரும்பாலான அமைப்புகளுடைய இந்த உதவிப் பொருட்கள் போகும்போதும் இஸ்ரேல் இதே தான் பண்ணுறாங்க. உள்ள அனுமதிக்கிறதுல காசா மக்கள் பட்டினியில் சாகட்டும் அப்படின்னு விடக்கூடிய அளவுக்கு மிக மோசமான மனோநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது. ஃப்ளோட்டில்லாவில் காசாவை நோக்கி வந்து கொண்டிருப்பவர்களில் பலர் உலக புகழ்பெற்ற அரசியல்வாதிகள் மற்றும் ஆர்வலர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களை கைது செய்வதுங்கிறது இஸ்ரேலுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது, சவாலாக தான் இருக்கும். ஆனாலும் கைது நடவடிக்கை இஸ்ரேல் எடுக்கும் அப்படின்னு தான் அந்த தரப்பிலிருந்து சொல்றாங்க. ஃப்ளோட்டில்லாவில் இருக்கக்கூடியவங்களை பயங்கரவாதிகள் அப்படின்னு கருதி அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இட்மார். இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கசப்பான அனுபவத்தினால அடக்கி வாசிக்கும் அப்படின்னு தான் பெரும்பாலானவர்கள் பார்க்குறாங்க. 2010ஆம் ஆண்டும் இதே போல் காசா ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லா அப்படின்ற அழைக்கப்பட்ட ஒரு பெரிய கப்பல் குழு உதவிப் பொருட்களோட காசாவை நோக்கி வந்துச்சு. இந்த குழுவுக்கு தலைமை தாங்கியது மாவி மர்மரா அப்படிங்கிற ஒரு கப்பல்.
காசா கடற்கரையிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் இஸ்ரேலிய கடற்படை கமாண்டோக்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் படகுகள் மூலமாக மாவி மர்மரா கப்பலில் இறங்கி கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினாங்க. இது கடந்த காலம். இஸ்ரேலிய வீரர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 துருக்கி நாட்டை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் பெரிய கண்டனத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் பல நாடுகள் இஸ்ரேலுடைய செயலை கண்டிச்சாங்க. மனித உரிமை அமைப்புகள் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறியதாக குற்றச்சாட்டையும் முன் வச்சாங்க. இஸ்ரேல் இந்த தாக்குதலை ஒரு தற்காப்பு நடவடிக்கை அப்படின்னு அப்போ விளக்க சொன்னாங்க. ஆனாலும் எந்த நாடும் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இப்போ கப்பலில் இருந்தவர்கள் பயங்கரவாதிகள் அப்படின்னு கூட அப்போவே வாதம் வைத்தாங்க. இந்த தாக்குதலால் சர்வதேச அளவில் வாங்கி கட்டிட்ட இஸ்ரேல் இப்போது தாக்குதல் எதுவும் நடத்தாது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. கடந்த ஜூன் மாதத்திலையும் கிரேட்டா துன்பெக் அதே போல் மெட்லின்கிற கப்பலில் காசாவை நோக்கி பயணித்தார். இந்த கப்பலில் கிரேட்டாவோட சேர்ந்து 12 சமூக ஆர்வலர்கள் இருந்தாங்க, பயணித்தாங்க. இஸ்ரேலுடைய மனிதாபிமானமற்ற நடைமுறைகளை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் இந்த பயணத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் காசா சென்றடைவதற்கு 200 கிலோமீட்டர் தொலைவிலேயே இஸ்ரேலிய கடற்படையினால் மேட்லின் கப்பல் சிறைபிடிக்கப்பட்டுச்சு. கப்பலில் இருந்த அனைவரும் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு அவருடைய சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டாங்க. கிரேட்டா பிரான்ஸ் வழியாக ஸ்வீடனுக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் விமான பயணத்தை தவிர்ப்பவர் அப்படின்ன போதிலையும் கட்டாயப்படுத்தி அவர் விமானத்தில் அனுப்பிச்சி வச்சாங்க. காசாவின் தற்போதைய நிலை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் சுமார் 21 மாதங்களாக தொடர்ந்து நடந்து வருது. காசா மக்கள் பெரும் பட்டினியை எதிர்கொண்டிருக்காங்க. காசாவில் சில பகுதிகளில் பஞ்சம் நிலவுவதாக ஐக்கிய நாடுகள் சபையை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்குது. 5 வயதுக்குட்பட்ட ஏராளமான குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 150க்கும் மேற்பட்டவர்கள் பட்டினியால் இறந்துருக்கிறாங்க. இந்த உலகத்தில் தான் சமகாலத்தில் தான் பட்டினி சாவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உணவு, குடிநீர், மருந்துகள், அது மட்டும் இல்லாமல் எரிபொருள் போன்ற அடிப்படை தேவைகளுக்கும் கடும் பற்றாக்குறை நிலவக்கூடியதாக காசா இருக்குது. மனிதாபிமான உதவிகள் காசாவுக்குள்ள நுழைவதை தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் விதிச்சிருக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகள் தான் இந்த நெருக்கடியை மேலும் மோசமாக்கி இருக்குது. காசாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவமனைகள் சேதமடைஞ்சிச்சு. அப்போ மருத்துவ உதவிகளுக்கே வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய சில மருத்துவமனைகளும் மருந்து பொருட்கள் இல்லாமல் ஊழியர்கள் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. நோயாளிகளுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்குது. காசா மக்கள் தொகையில் பெரும்பாலானோர், அதாவது 20 லட்சத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. காசாவில் இருக்கக்கூடிய சுமார் 90% வீடுகள் சேதமடைஞ்சிருக்கின்றன, அல்லனா முழுமையாக அழிக்கப்பட்டிருக்குது. இதனால் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடாரங்கள் இல்லைனா தற்காலிக முகாம்கள் அப்படின்னு வசிக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. போர் தொடங்கியதுலேருந்து இதுவரைக்கும் 64,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதில் பெரும்பாலானோர் பொதுமக்கள். காயமடைஞ்சவர்களை எண்ணிக்கை 1,60,000க்கு மேலே இருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்படுது. இஸ்ரேல் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி காசா நகரை கைப்பற்ற திட்டமிட்டு இந்த முனைப்புகளை காமிக்குது, வியூகங்களை வகுத்து வருது. இதனால தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய நெருக்கடி மேலும் தீவிரமடையும் அப்படின்னு அச்சம் இருக்குது. பல சர்வதேச அமைப்புகள், மனித உரிமை குழுக்கள், அது இல்லாமல் பல நாடுகள் காசாவில் நிலவக்கூடிய மனிதாபிமான நிலையை கண்டித்து வராங்க. அங்கே மனிதாபிமானமே இல்லாத ஒரு சூழல் இருக்குது, அதுக்கு இஸ்ரேல் தான் காரணம்னு கண்டித்து வராங்க. உடனடி போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை தடையின்றி வழங்குவதற்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறதான் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம். ஆனாலும் மோதல் தொடர்கிறது, காசா மக்களுடைய துயரம் அதிகரித்து வருது. இந்த நிலையில் தான் இந்த சிறிய படகுகள் அல்லது சிறிய கப்பல்களுடைய கூட்டமைப்பான இந்த ஃப்ளோட்டினா அங்கே போய் சேர்ந்து அவர்களுக்கு குறைந்தபட்ச உதவியாவது கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது. டிகோட் பகுதியில் 2வதாக நம்ம பார்க்க இருக்க ஒரு அம்சமும் ரொம்ப முக்கியமானது. குடியேற்றத்திற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பற்ற வைத்த நெருப்பு இருக்கு இல்லையா, அது இப்போ பல்வேறு நாடுகளில் கொழுந்து விட்டு எரிய தொடங்கியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேற்றத்தை தன்னுடைய நாட்டில் நிலவும் ஒரு முக்கிய பிரச்சனையாக தொடர்ந்து பேசி வராரு. அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்புக்கும் பொருளாதார நலன்களுக்கும் சட்டவிரோத குடியேற்றம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வராரு. சட்டவிரோத குடியேறிகளை கண்டுபிடித்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான திட்டங்களை வகுத்து அதன்படி செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரம்ப்போட இந்த திட்டம் மேசிவ் டீபோர்டேஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. இதற்காக உள்ளூர் மற்றும் மாநில காவல்துறையோடு இணைந்து செயலாற்றக்கூடிய வகையில் சிறப்பு படை ஒன்றையும் ட்ரம்ப் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார். ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற இந்த சிறப்பு படையினுடைய முதன்மை நோக்கம் என்னவா இருக்குது தெரியுமா? அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டு அவங்களை கைது செய்து நாட்டை விட்டு வெளியேற்றுவது. அமெரிக்காவில் நிலைமை எப்படி இருக்க,
பிரிட்டனிலும் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற பேரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் உலகத்தையே இப்போ திரும்பி பார்க்க வச்சிருக்குது. இந்த போராட்டத்திற்கு டாமி ராபின்சன் அப்படிங்கிற வலதுசாரி ஆர்வலர் தலைமை தாங்கினார். இந்த மாபெரும் போராட்டத்தில் 1,50,000 பேர் பங்கேற்றதாக லண்டன் காவல்துறை தெரிவிக்குது. இங்கிலீஷ் சேனல் வழியாக சிறிய படகுகளில் வரும் புலம்பெயர்த்தோரை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு போராட்டக்காரர்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. வி வாண்ட் அவர் கண்ட்ரி பேக், ஸ்டாப் த போட்ஸ் அப்படிங்கிற கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. இந்த போராட்டத்தினுடைய பேச்சாளர்கள் த கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற இனவரி கோட்பாட்டை முன் வச்சு பேசுகிறாங்க. த கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சதி தத்துவம் அப்படின்னு பலராலும் விமர்சிக்கப்படக்கூடிய ஒன்று. ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய வெள்ளை இன மக்கள் முஸ்லிம் மற்றும் ஆப்பிரிக்க புலம்பெயர்ந்தோரால் மாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் த கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுடைய முதன்மையான குற்றச்சாட்டு. ஐரோப்பியர்கள் குறைந்த பிறப்பு விகிதங்களை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் புலம்பெயர்ந்தோர் அதிக குழந்தைகளை பெற்று காலப்போக்கில் வெள்ளை இனத்தவர்களுடைய எண்ணிக்கையை விஞ்சி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இந்த தத்துவம் இருக்கு இல்லையா, இது பிரான்ஸ் எழுத்தாளர் ரெனால்ட் கேமுஸ் அப்படிங்கிறவரால் பிரபலப்படுத்தப்பட்டுச்சு. அவர் தன்னுடைய லே கிராண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் இதனை விரிவாக எழுதியிருக்கிறாரு. இந்த சதி தத்துவத்தை நம்புபவர்கள் சில இடதுசாரி அரசியல்வாதிகள் வேண்டுமென்றே குடியேற்றத்திற்கு ஆதரவளித்து இனமாற்றத்தை தூண்டிவிடுகிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எங்கே நடக்குதுன்னா இங்கிலாந்தில் நடக்குது, பிரிட்டனில் நடக்குது, அதாவது லண்டன் எல்லோரையும் ஒரு காலத்தில் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, அந்த நாட்டில் இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. புலம்பெயர்ந்தோர் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களை நியாயப்படுத்தவும் வன்முறை தாக்குதல்களை தூண்டவும் இந்த கோட்பாடு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2019ஆம் ஆண்டு நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்ட்சர்ச் நகரில் மசூதிகள் மீது நடந்த துப்பாக்கிச்சூடு, அதேபோல் 2022ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பஃபலோ நகரில் நடந்த துப்பாக்கிச்சூடு அப்படின்னு பல தாக்குதல்களுக்கு இந்த தத்துவம் தான் முக்கிய அடிப்படையாக இருந்துட்டு இருக்குது. இது ஒரு பிற்போக்கு தத்துவம் அப்படின்னு பலராலும் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு தத்துவமாகவும் இருக்குது. த கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் கோட்பாடுங்கிறது உண்மைக்கு புறம்பானது, எந்த விதமான ஆய்வுகளாலும் அல்லது தரவுகளாலும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனாலும் சமூக ஊடகங்கள் மற்றும் வலதுசாரி அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்கள் மூலமாக வேகமாக பரவிட்டு இருக்கு. யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற இத்தனை பெரிய போராட்டத்தை நடத்திய டாமி ராபின்சன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அவரை பற்றியும் பார்த்துடலாம். டாமி ராபின்சன் அவர் சர்ச்சைக்குரிய பிரிட்டிஷ் வலதுசாரி ஆர்வலர். இவரோட உண்மையான பெயர் ஸ்டீஃபன் கிறிஸ்டபர் யாக்ஸ்லி லெனன். இவர் இஸ்லாம் மற்றும் புலம்பெயர்ந்தோர் குடியேற்றத்திற்கு எதிரான தன்னுடைய கருத்துக்களால் நன்கு அறியப்பட்ட ஒருத்தர். இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அப்படிங்கிற இஸ்லாமிய எதிர்ப்பு மற்றும் தேசியவாத அமைப்பினுடைய நிறுவனராக இருக்கிறார். 42 வயதான டாமி ராபின்சன் பல முறை சிறை சென்றிருக்கிறார். 2013 நண்பர் ஒருவருடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைந்ததற்காக சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 2018 நீதிமன்ற உத்தரவை மீறி வழக்கின் பிரதிவாதிகள் நீதிமன்றத்திற்குள்ள நுழைவதை ஃபேஸ்புக்கில் நேரலை வீடியோ வெளியிட்டு சிக்கலில் மாட்டிக்கிட்டவர். 2024 ஒரு அகதி சிறுவனை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவதூறு செய்ததற்காக சிறை தண்டனையும் அவருக்கு விதிக்கப்பட்டுச்சு. இந்த ராபின்சன் வெறுப்பு பேச்சு மற்றும் அவதூறான கருத்துக்களை பரப்புவதற்காக பல சமூக ஊடக தளங்களிலிருந்து தடை செய்யப்பட்ட ஒருத்தர். 2018 ட்விட்டர் தளத்திலிருந்து தடை செய்யப்பட்டார். இலான் மஸ்க் எக்ஸ் தளத்தை வாங்கிய பிறகு 2022 இவருடைய கணக்கு மீண்டும் அனுமதிக்கப்பட்டது. தற்போதைய நிலையில் எக்ஸ் தளத்தில் அவருக்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. லண்டனில் யுனைடெட் கிங்டம் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே ஸ்டாண்ட் அப் டு தி ரேசிசம் அப்படிங்கிற இனவரி எதிர்ப்பு போராட்டமும் ஒரு பக்கம் நடைபெற்றுச்சு. பிரிட்டனை போலவே வேறு சில நாடுகளிலும் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பாக அயர்லாந்து, அமைதிக்கு பெயர் போன அயர்லாந்தினுடைய டப்ளின் போன்ற நகரங்களில் அகதிகள் தங்குமிடங்களுக்கு வெளியே போராட்டங்கள் நடைபெற்றன. குடியேற்றத்தினால அயர்லாந்து மக்களுக்கு வீட்டு வசதி மற்றும் பிற சமூக சேவைகள் குறைந்துவிடும் அப்படின்னு போராட்டக்காரங்கள்லாம் அங்கே பரப்புரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதேபோல் போலந்து தலைநகர் வார்சாவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது குடியேற்றம் குற்றங்களை அதிகரிக்கும் அப்படின்னும் தேசிய அடையாளம் பாதிக்கப்படும் அப்படின்னும் போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டாங்க. பிரான்ஸில் வலதுசாரி அரசியல்வாதிகளும் குழுக்களும் குடியேற்றத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வரக்கூடியதை பார்க்குறோம். பிரான்ஸ் தன்னுடைய முன்னாள் காலனி நாடுகளிலிருந்து வரக்கூடிய குடியேற்றங்களால் காலனிமயமாக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அங்கே இருக்கக்கூடிய
ரைட் விங்கர்ஸ் எல்லாம் முன்வைக்கக்கூடியதை பார்க்குறோம். ஸ்வீடன் பல ஆண்டுகளாக தாராளமய குடியேற்ற கொள்கைகளை கொண்டிருந்தாலும் கூட சமீப காலமாக குடியேற்ற எதிர்ப்பு குரல்கள் அங்கேயும் அதிகமாக கேட்கக்கூடியதை பார்க்குறோம். குடியேற்றத்தினால ஏற்பட்ட சமூக பிரச்சனைகள் மற்றும் குற்றச்செயல்கள் அதிகரித்திருக்கின்றன அப்படிங்கிற வாதங்களை இந்த ரைட் விங்கர்ஸ் அல்லது வலதுசாரி கட்சிகள் முன்வைத்து தங்களுக்கு ஆதரவை திரட்டி வரக்கூடிய சூழலில் கனடாவில், குறிப்பாக டொரண்டோவில் கனடா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு குழு குடியேற்ற எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துச்சு. குடியேற்றத்தினால கனடாவில் வளங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு போராட்டக்காரங்க முழக்கமிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக அவ்வப்போது போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடியதையும் பார்க்குறோம். சிலர் ஆஸ்திரேலியாவுடைய கலாச்சாரம் மற்றும் சமூக அடையாளத்தை பாதுகாப்பதற்கான அவசியம் அப்படின்றத பற்றியெல்லாம் கவலைகளை எழுப்புறாங்க. இந்த போராட்டங்கள் அனைத்தும் சமூக ஊடகங்கள், வலதுசாரி அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்கள் மற்றும் தவறான தகவல்கள் ஆகியவற்றினால ஒருங்கிணைக்கப்படுகின்றன அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. இந்த போராட்டங்களால் அமைதி சீர்குலைந்து அச்ச உணர்வே மேலோங்குகிறது அப்படிங்கிறதும் பொதுவான மனித உரிமையை பார்க்கக்கூடிய, மனிதர்களை மனிதர்களாக அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவருடைய பார்வையாக இருக்கிறது. இப்போ கனடா மாதிரி ஒரு இடத்த எடுத்துட்டோன்னா அங்கே போராட்டங்கள் நடந்தது இல்லையா, கனடாவில் கனடா ஃபர்ஸ்ட்ன்ற போராட்டம் நடந்தது இல்லையா, அப்படி அங்கே வரக்கூடியவர்களுக்கு, அதாவது குடியேற்ற எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு இன்னொரு பக்கம் குடியேற்றங்களை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு இருந்துச்சு. இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றாங்கன்னா குடியேற்றவங்களை ஆதரிக்கிறவங்க இன்னும் ஆயிரக்கணக்கில் கூடியதையும் பார்த்தோம். எல்லா இடங்களிலும் இது பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினாவாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் இதில் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா நாடுகளுக்கும் சென்று இப்போது வர்த்தகம் செய்யக்கூடிய சூழலும், தொழில் செய்யக்கூடிய சூழலும், வேலை செய்யக்கூடிய சூழலும் மாறிவிட்டது. உலகம் ஒரு சிறு வீடா, சிறு நாடா, சிறு பகுதியாக மாறிடுச்சு. யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம். அவர்களுக்கான ஒரு ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துவிட்ட காலத்தில் இப்போது குடியேற்றத்திற்கு எதிராக இப்படி ஒரு நிலை எடுப்பது அப்படிங்கிறது சட்டவிரோத குடியேற்றுகள் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமாக எழுப்பப்படக்கூடிய இந்த ஒற்றை புள்ளியாக எங்கே வந்தது நிற்குதுன்னா, மைக்ரண்ட் அப்படின்னு எல்லோரையும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறிடுச்சுன்னா ரொம்ப சிரமம். ரொம்ப குறிப்பாக இந்தியாவிலிருந்து 2-3 தலைமுறைகளாக பலரும் இன்றைக்கி கல்வியின் மூலமாக வெளிநாடுகளில் சென்று நல்ல நிலையில் வேலையில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதே போல் வெவ்வேறு நாடுகள்லேருந்து இருக்கிறாங்க. வெவ்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கும் வருகிறார்கள். இங்கே தொழிலுக்காக வர்றாங்க, இங்கே வேலைக்காக வரக்கூடிய சூழல் பார்க்குறோம். அப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய சூழலில் இந்த விதமான போராட்டங்கள் எங்கே சென்று முடியும் அப்படிங்கிற கவலை தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியில் இருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.